ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Nallathor Veenai சேனல். இந்த வீடியோவில் பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ அளவுள்ள பாவக்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நான் குட்டி குட்டி பாவக்காவை எடுத்துருக்கேன், நீங்கள் பெரிய பாவக்காய் கூட எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு தாளித்து விடுறதுக்கு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாவக்காய், அதெல்லாம் எண்ணெயில் சேர்த்து ஒரு பாதி அளவு வதங்குற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாவக்காவை எண்ணெயிலேயே பாதி அளவு வதக்கிட்டு குழம்பு செய்யும்போது பாவக்காய் புளிக்குழம்பு வந்து ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்காது. பட் லைட்டாக ஒரு கசப்பு இருக்கும், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வெளியே எடுத்துக்கலாம். பெரிய பாவக்காயில் செஞ்சாலுமே இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. பிஞ்சு விதையாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பாவக்காயெல்லாம் வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா தாளிப்புக்காக அதே எண்ணெயில் கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10-15 போல் பூண்டு பற்களை தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்து மூடியை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம் அப்படின்னா தக்காளி வந்து சீக்கிரமாகவே மசிஞ்சு வெந்து வந்துடும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளியை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதையுமே நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மசாலா புளி தண்ணியோட பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா பாவக்காய், அதையுமே சேர்த்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா காரத்துக்கு தக்கன மிளகாய் தூள் 2 மடங்கு மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாம் சேர்த்துருக்கக்கூடிய பாவக்காய் மசாலாவோட நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குழம்பு நல்லா தள்ளன்னு கொதித்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம். கொஞ்சமாக இனிப்பு சேர்க்குறதுனால பாவக்காயில் உள்ள கசப்பு அப்புறமா புளிப்பு காரம் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி நல்ல ஒரு டேஸ்ட்டு நம்மளுக்கு கொடுக்கும். இந்த புளிக்குழம்பு லைட்டாக ஒரு கசப்பு சுவையோடு தான் இருக்கும், ஆனால் செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பை சிம்லேயே வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துடும். அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடான சாதத்தில் ஊற்றி ஜம்முன்னு சாப்பிட வேண்டியதான். இந்த குழம்பு செஞ்ச உடனே சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.